7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். வணக்கம் நேர்களே. இன்று நம்முடைய வரவேற்புடைய நாயகர் சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஆக்டர் அப்படின்னு இவரை சொல்லலாம். தன்னுடைய ஒவ்வொரு படங்கள்லையும் முத்திரை பதித்தவர் தன்னுடைய நடிப்பாளர். ஆடி போன ஆவணி ஆலமயக்கம் தாவணின்னு தமிழ்நாட்டில் இருக்க பெண்கள் எல்லாரோட மனசையும் கொள்ளை கொண்டவர் அவரு தான் அட்டகத்தி தினேஷ் அவர்கள். ஹாய் சார். வணக்கம். அதெல்லாம் உண்மையா? வணக்கம் வணக்கம். எப்படி சார் ஒரு கேரக்டர் பண்ணும்போது அப்படியே அந்த கேரக்டருக்கு உள்ளேயே மூழ்கிடுறீங்க? இல்லை, ஜஸ்ட் ரிசீவ் பண்ணிட்டு அதை ஓப்பனாக இருந்தாலே போதும். யூஸ்வலாக ஆக்டிங் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு டஃப்பான டாஸ்க். எல்லாராலையுமே எடுத்தோன்னே பண்ணிட முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் நீங்கள் ஃபஸ்ட்டு படத்துலேயே வந்து ரொம்ப அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி நல்லா மாறியிருப்பீங்க. அடுத்த படத்தில் டோட்டலாக ஒரு பிளைண்ட் கேரக்டர் பண்ணீங்க. அது எப்படி அவங்களோட டெடிகேஷன் லெவல் எப்படி இருந்துச்சு? அட்டகத்தி பொறுத்த வரைக்கும் ரஞ்சித் சார் வந்து ஆடிஷன் ஃபஸ்ட்டு ஃபோட்டோ கொடுத்து தான் செலக்ட் ஆனாங்க. அப்புறம் தேட்டருக்குலாம் வந்து பார்ப்பாரு. நான் பேக் ஸ்டேஜ் தான் ஒர்க் பண்ணிருந்தேன். உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டு அப்படின்னாரு. ஒரு 50 பேர் போயிருப்பாங்க. அப்புறம் ஆடிஷன் போச்சு. அப்புறம் நீ ஒரு நாள் பண்ணுறடா அப்படின்னு சொன்னார். அந்த 50லேருந்து ஒரு 10 ஆச்சு. 10ல் 6 ஒரு 3 பேரை ஒரு நாள் ஃபுல்லாக மார்னிங்லேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. 3 பேரை கூப்பிட்டு உள்ள கதை சொன்னார். கதை சொல்ல கதைலாம் ஒரு சீக்வன்ஸ் மட்டும் சொன்னார். இது ஃபைனலாக இது ஒன்று பண்ணிக்கலாம் அப்படின்னாரு. சொல்லும் போதே ரொம்ப க்ளோஸாக இருந்துச்சு. இது நம்ம தாண்டா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணியிருப்போம் அப்படின்னு. அப்பயே ஒரு டப்புன்னு ஒரு கான்ஃபிடென்ட் வரும்ல, அது இருந்துச்சு. அதுக்கப்புறம் அப்படியே லைனாக டப்புன்னு போயிடுச்சு. அது அன்றைக்கி ஈவினிங்கே அடுத்த நாள் ஈவினிங் கூப்பிட்டு அட்வான்ஸ் கொடுத்தாங்க. அது ரொம்ப ஈஸியாக ஒரு மேஜிக் மாதிரி நடந்தது. ப்ரிப்பரேஷன் எதுவுமே கிடையாது. ஓவராலாக அந்த 10 வருஷம் வெயிட் பண்ணுறது தான் ப்ரிப்பரேஷன் நினைக்கிறேன் நம்ம லைஃப்பில் நடந்தது. அப்புறம் குக்கு வந்து ஒர்க் ஷாப், அது ராஜமுருகன் சார் அவங்க எல்லாமே போய்ட்டு ஒரு 2 மாதம் ஒர்க் ஷாப். அப்புறம் டே பை டே அது வந்து ஷூட்டிங்லேயே போயிட்டே தான் இருக்கும். அந்த கண்ணு வந்து இப்படி ஒட்டினது வந்து ஷூட் ஆரம்பித்து ஒரு 3 நாளுக்கு அப்புறம் திடீர்னு கிடச்சிது. அது வரைக்கும் வந்து ஃப்ரேம் இங்கேருந்து எப்படி பார்க்கலாம் மேலே பார்க்கக்கூடாது, ஆல்ரெடி பண்ணியாச்சு. அதனால் வேறு எதனா பண்ணலான்னு ட்ரை பண்ணிட்டே இருந்தோம். சரி, பிரமோத் சார் பிகே வர்மா சினிமாட்டோகிராஃபர், அவர் வந்து கொஞ்சம் இந்த ஷோல்டர் அப்படி லெஃப்ட்டில் தள்ளிட்டு எல்லாரும் ஒவ்வொன்று சொல்லுவாங்க. ஸ்டிக்கு போடுறது வந்து பிளைண்ட் ஸ்கூலில் எடுத்துகிட்டு இருக்கும்போது ஒரு அக்கா வந்து சொல்லி கொடுத்தாங்க. ரைட்னா லெஃப்ட்னா ரைட்டு அப்படின்னு சொல்லுவோம். அது தானாக நடந்துகிட்டே இருந்துச்சு. கடைசி நாள் வரைக்கும் கிளைமேக்ஸ் வரைக்குமே இருந்துச்சு. அது அப்புறம் திட்டன் போலீஸில் வந்து திருப்பி நார்மல் ஆகிறதுக்கு ரொம்ப எல்லா குக்கும் முடிச்சுட்டு இது அதில் நிறைய இது வந்து அதே மாதிரி இருக்கு. அது சிஸ்டம் டிஸ்டர்ப் பண்ணிருக்கோம். அவ்வளோ சீக்கிரம் செட்டில் ஆக முடியாதுல்ல. நிச்சயமா சார். இப்போ குக்குலே பார்த்தீங்கன்னா அந்த கண் அப்படி வைக்கிறது வந்து ரொம்ப ஈஸியான விஷயம் இல்லை. கொஞ்ச நேரம் நம்ம ஒரு மாதிரி வச்சாலுமே வலி எடுக்கும் இல்லையா? எப்படி அது டெடிகேட்டடாக நீங்கள் ஒர்க் பண்ணீங்க? ஆக்ஷன் சொன்னோன்னே டப்புனு ஒரு பேய் பிடிக்கிற மாதிரி அது நடந்துச்சு. அதுதான் திடன் போலீஸ்லேயும் ஆக்ஷன் சொன்னோன்னே டக்குன்னு ஒட்டிக்கும். அது எமோஷனலாக கை இப்படி போயிட்டாரு. அது கொஞ்சமாக தான் வெளில வரணும். இப்போ அப்கமிங் ஃபிலிம் தமிழுக்கு என் ஒன்றை அழுத்தவும், ஸோ அந்த ஃபிலிம் எப்படி சார்? ராம் பிரசாத் சார், பிகே வர்மா சார் குக்கு போயிட்டு இருக்கும்போது வந்து அவரோட ஃப்ரெண்டு தான் ராம் பிரகாஷ் ராயப்பா சார். ஸோ இந்த மாதிரி கேட்கணும் அப்படின்னாரு. ஸோ கேட்டோம். என்னுடைய போர்ஷன் மட்டும் தான் சொன்னார். இன்னொன்று இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. பட் அது இப்போது ஓகே, நோ ப்ராப்ளம். ஏன்னா நமக்கு எப்படி செலக்ட் பண்ணுறோன்னா நமக்கு பார்த்து பிடிச்சிட்டா ஓகே. அவர் பேசும்போதே ஒரு இது இருக்குல்ல, இது ஒர்க் ஆகும் அப்படின்ற மாதிரி இருந்தால் போய்டும். அப்புறம் 2 பேர் அப்படின்னு சொல்லிட்டு சரினா இப்போது இது 2 பேர் பண்ணணுமா அப்படின்ற மாதிரி ஒரு ஆசோலேஷன் வந்துச்சு. அப்புறம் சரி வேணாம் இப்போதைக்கு அப்படின்னு சொல்லி ப்ரொடியூசரை பார்த்து சொல்கிறதுக்காக போனேன், சந்திரன் சார். பட் நேரில் போனோன்னா அவர் குழந்தை மாதிரி ரியாக்ட் பண்ணி எல்லாமே அட்டகத்தியில் பண்ணதெல்லாம் பண்ணி காமிச்சார். வேணான்னு சொல்லவே முடியாத இது வந்துச்சு. சரி ஓகே பண்ணலாம் அப்படின்னு ஆரம்பிச்சார் தான். பட் ஒர்க் பண்ணும்போது அவ்வளோ கம்ஃபர்ட்டாக இருந்துச்சு. ராம் பிரகாஷ் நல்லா இருந்துச்சு. சின்ன விஷயங்கள் அங்கேயே இம்ப்ரோவைஸ் பண்ணிட்டே இருப்போம். அவர் பிக் பண்ணுவார், இதை பண்ணிட்டு அந்த டான்ஸ் கொஞ்சம் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவோம். தினேஷ் மாஸ்டர் அதில் தமிழுக்கு என்ன ட்ரைலர் அந்த படத்தில் அவங்க கூட அவங்க டீம்ஸ் எனக்கு பேரா வந்து பிந்துக்கு பேரா வந்து தினேஷ். தன்னடக்கமா சும்மா லைட்டாக மீடியாவில். அப்புறம் நக்குல் பிரதர் இருக்காரு, அவங்களுக்கு பேர் வந்து ஐஸ்வர்யா. அப்புறம் சதீஷ் பிரதர் நடிச்சிருக்காரு. அப்புறம் இன்னொருத்தர் வில்லனா வந்து ஒருத்தர், அவர் பேர் எனக்கு தெரியல, அவர் தான் தினேஷ் மாஸ்டர், தீனா மாஸ்டர் 2 பேர் பண்ணியிருக்காங்க டான்ஸு. மியூசிக் வந்து தமிழ், ஆர்ட் வந்து மனராஜ் சார். சினிமாட்டோகிராஃபர் வந்து தீபக் பேடி, பீஸா வில்லா 2 பண்ணவர். ஒரு மாதிரி கம்ஃபர்ட்டாக எல்லாமே நம்ம வயசுக்குள்ள, என் வயசுக்குள்ள கொஞ்சம் பேர் இருந்தால கொஞ்சம் ஜாலியாகவே ஒரு கம்ஃபர்டபுளா ஜோன் அமைஞ்சிருக்கும். நிச்சயமா சார். அதாவது அப்கமிங் ஹீரோஸ்ல அட்டகத்தி தினேஷ் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா யாராலையும் மறக்க முடியாத ஒரு பெயரா தான் இருக்கும். பட் இந்த பெயருக்கு பின்னால நீங்க சொன்னீங்க ஒரு 10 இயர்ஸ் நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். அஃப்கோர்ஸ் அது உங்களுக்கு மட்டும் தெரிஞ்ச விஷயம். நீங்க அந்த கஷ்டங்கள்லாம் எவ்வளோ இருந்துச்சு? எப்படி இந்த ஃபீல்டுக்குள்ள நீங்க ஃபர்ஸ்ட் வந்தீங்க? அப்படி இல்லை, நமக்காக தான் நம்ம பண்ணோம். அது ஜஸ்ட் நம்ம ட்ரை பண்ணுறது தானே. எல்லாருக்குமே இருக்கும், எல்லாருமே வந்தோம், எல்லாருமே ஒர்க் பண்ணிட்டே. உங்க கரியர் எதில் ஸ்டார்ட் ஆச்சு? +2 முடித்தோம். +2 முடிச்சுட்டு விஸ்காம் பண்ணோம். நான் ட்ரை பண்ணோம், அது முடியல. அப்புறம் டிஎஸ்எல்ஆர் கொஞ்சம் கற்றுக்கணும். எஸ்எல்ஆர் கொஞ்சம் பண்ணணும்னு ட்ரை பண்ணோம். ஃபோட்டோலாம் எடுத்து பாலு சார் கிட்ட போயிட்டு, எனக்கு கேமரானாலே அவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் கொஞ்சம் வரைஞ்சு வச்சுட்டு எடுத்த அப்பச்சரு ஃபோக்கஸ்
ஷட்டர் ஸ்பீட் வச்சுலாம் எடுத்த ஃபோட்டோ வந்து வச்சுட்டு அவர் வீடு இதில் நிற்போம். அப்படியே போச்சு ஒரு 6 மாதம். அப்புறம் அங்கே அசிஸ்டன்ஸ் இருக்குன்றனால சரி ஆக்டிங் சான்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்டிங்கில் போனால் முடியும், ஏன்னா அதான் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்டிங் உள்ளே போகலான்னு போனோம். அது ஆனால் பண்ண முடியல. நான் ஏன்னா எதுவும் புதுசாக இருக்குன்னா ரொம்ப கஷ்டம் இல்லை, பண்ண முடியாமல் இருந்துச்சு. சரி இப்போ வெற்றி சார் சொன்னாங்க ப்ராக்டிஸ் மூலிமா முடியும், தேட்டர்லாம் இருக்குது, அங்கெல்லாம் போனால் கற்றுக்கலாம். அது ஒரு பெரிய சேஞ்ச், அது எனக்கு அங்கேருந்து கிடச்ச ஒரு விஷயம். ஸோ தேட்டர் உள்ளே போனதுக்கப்புறம் பேக் ஸ்டேஜ் தான் அப்போ ஆரம்பிச்சது. 2004 வந்து மகா நிறுவனம் அப்படின்னு சொல்லிட்டு என்எஸ்டி ஸ்கூல் ஆஃப் ட்ராமாவில் வந்து இங்கே வந்து இது ஒரு ஒர்க் ஷாப் இது பண்ணாங்க. எத்தராஜ் கோயம்புத்தூர்லேருந்து ஜிஆர்டி காலேஜ் நிறைய லைலா ஆப்போசிட் ஐகஃபில் தான் நடந்துச்சு. அது செம்ம ஸ்பேஸும் இதுவும் கான்ஃபிடென்ட்டும் கொடுத்துச்சு எனக்கு தேட்டருக்குள்ளே. கொஞ்சம் கொஞ்சமாக ப்ளே ஒர்க் பண்ணோம். நிறைய சேனல் பீப்புளை பார்க்க ஆரம்பித்தோம். ஃப்ரான்ஸ்லேருந்து அங்கெல்லாம் வருவாங்க, பட் எல்லாம் பேச மாட்டாங்க. அது ஒரு மாதிரி கான்ஃபிடென்ட் உள்ள வேடிக்கை நிறைய பார்க்க பிளாட்ஃபார்ம் நிறைய இருக்குல்ல, பார்த்துட்டே இருந்தோம். அதெல்லாமே ஒரு மாதிரி ஹெல்ப் பண்ணுச்சுன்னு நினைக்கிறேன். சார் உங்களுடைய அந்த ரியல் கேரக்டர், அதாவது அட்டகத்தியில் ஒரு கேரக்டர் பார்த்தோம், திருடன் போலீஸில் ஒரு கேரக்டர், உங்களுடைய ரியல் கேரக்டர் அதே மாதிரி கேரக்டர் தானே சார்? ஆமாங்க, க்ளோஸ் தான். எல்லாரையும் கிண்டல் பண்ணுவீங்களா லேடிஸ்? ஐயோ அப்படிலாம் இல்லை. அட்டகத்தில் நம்ம எங்கே கிண்டல் பண்ணியிருப்போம், இவன் வந்து லவ் பண்ணிட்டே இருப்பான், அவ்வளோதான். கிண்டல்லாம் பண்ண மாட்டாங்க, லவ் பண்ணிட்டே இருப்பான். உங்களுக்கு லவ் அப்ப ரியாலிட்டில லவ் எந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ்ல இருக்கு? நம்ம அதுதான் நம்மள டிரைவ் பண்ணுது. லவ் தானே நம்மள டிரைவ் பண்ணுது. இப்போ லவ் பண்ணிட்டு இருக்கீங்களா? அது சொல்ல முடியாது. எனக்கு அட்டகத்திலிருந்து சொல்லிட்டு இருக்கேன், தீபிகா படுகோன். ஓகே ஃபைன். உங்களுக்கு டைரக்டா பாலிவுட் தான், அப்ப தமிழ்நாட்டுல யாரும் பிடிக்கல? அப்படிலாம் இல்ல, இருந்துச்சு. ஓகே சரி, ஓகே. இப்போ ஹீரோயின்ஸ் பத்தி பேசிட்டு இருக்கோம். இன் கேஸ் ஃபியூச்சர்ல ஒரு பெரிய ஹீரோயினோட நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சா யாரு கூட நீங்க நடிக்கணும்னு ஒரு ஆசை உங்களுக்கு இருக்கு? எனக்கு த்ரிஷா நயன்தாராலாம் ரொம்ப பிடிச்சது. இப்போ எல்லாருமே அது பெரிய ஐடியா கிடையாதுங்க, அது ஃபிலிம் ஒர்க்காகவே பார்த்துக்கலாம். ஃபியூச்சர் ப்ராஜெக்ட் பத்தி சொல்லுங்க சார். அப்போ 20th வந்து தமிழுக்கு இன்னும் ரிலீஸ் ஆகுது. வெற்றிமாறன் சார் ஃபாக்ஸ் ப்ரொடக்ஷனில் அண்ணனுக்கு ஜெய், அவருடைய அசிஸ்டண்ட் ராஜ்குமார் பிரதர் இப்போ டேரக்ட் பண்ணிட்டு 10 days ஷூட் போயிடுச்சு. மார்ச்குள்ளே அதை கம்ப்ளீட் பண்ணும். அதுக்கப்புறம் திருடன் போலீஸ் டீம் அப்படியே. ஆமாம், படம் பேர் வந்து உள்குத்து. டைரக்டர் வந்து கார்த்திக் ராஜு சார். கெனன்யா ஃபிலிம்ஸ் செல்வகுமார் சார் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. மியூசிக் வந்து ஜஸ்டின், எடிட்டிங் வந்து பிரவீன் கே சார் பண்ணுறாங்க. உங்களுடைய நீங்கள் சின்ன வயசில் ஸ்கூல்லேருந்து படிச்சுட்டு வந்திருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி உங்கள் லைஃப் எப்படி இருந்துச்சு, அந்த ஸ்கூல் லைஃப்ஸு? ராயபுரம், நேட்டிவ் வந்து வேலூர், பட் வளர்ந்தது ஃபுல்லாக வண்ணாரப்பேட்டை பாண்டியன் தேட்டர் பக்கத்தில் தான். 10th வரைக்கும் தனலட்சுமி ஹையர் செகண்டரி ஸ்கூல் ராயபுரத்தில் இருந்துச்சு. செம்ம ஜாலியாக. அப்போவே நீங்கள் நடிச்சிருந்தீங்களா கண்டிப்பாக நான் ஒரு ஹீரோவாக தான் ஆகணும் அந்த மாதிரி? இல்லை, அப்போலாம் தெரியாது பிரதர். 10th +2க்கு அப்புறம் தான் இது ஆரம்பிக்குது. 10th 11th பேசுவோம், கிரிக்கெட்டு தான். அப்போ தெரிஞ்சது ஃபுல்லாக கிரிக்கெட் தான். வேர்ல்ட் கப் தோற்றதுக்கு அழுத பசங்க தான் நம்ம. சச்சின் அவுட் ஆனதுக்கெல்லாம் அப்படியே எழுதிருக்கும். அதுக்கப்புறம் ராபின்சன் பார்க்கில் தான் மேட்ச்சு. தியாகராஜா காலேஜில் வந்து ஃபெட்லைட் அதெல்லாம் நடக்கும், ஜாலியாக போச்சு அது. அப்புறம் +1 +2 சென்ட் கேப்ரியல்ஸ் ப்ராட்வே மின்ட் மேலே இருக்கு. அப்பா பிடபிள்யூல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏரியாக்குள்ளே என்ன இருக்குமோ N4 அதெல்லாம் இருக்கும். அப்படியே கொஞ்சம் கடல் சார்ந்து அப்படியே கொஞ்சம் சுற்றிட்டு சும்மா ஜாலியாக ஒரு ஏரியா ஜாலியாக இருந்து அப்புறம் சினிஃபீல்டை பார்த்து மெர்சல் ஆயிட்டீங்க. அங்கேருந்து வந்துட்டோம். ரொம்ப சுத்தன பயணம் கிடையாது. சரி, அப்பா பிடபிள்யூடி இன்ஜினியர் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னீங்க. அப்பா எப்படி சம்மதிச்சாங்க இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்குள்ள? அது ஸ்டார்டிங்கில் போகும்போது டெய்லி வந்து கொஞ்சம் டவுட் இருக்குல்ல வீட்டில். முதல்ல நம்பிக்கை வராது, என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லா வீட்லேயும் அப்பா பசங்களுக்கு சண்டை வரும். அந்த ஒரு ஏஜுக்கு மேலே இருக்குன்னா அது நம்ம வீட்லேயே இருந்துச்சு. அப்புறம் நம்ம நாடகத்தில் அங்கெல்லாம் வந்ததுக்கப்புறம் முடி வளர்க்க ஆரம்பிச்சிட்டோம். இவ்வளோ தூரம் முடி வளைச்சிட்டு பயங்கரமாக வாய்ஸ் எக்ஸசைஸ் அதெல்லாம் மேலே போய் ட்ரை பண்ணும்போது கொஞ்சம் வேறு மாதிரி ஐயோ என்னாச்சு உனக்கு அப்படின்லாம் சொல்லிட்டு யோசிச்சிருப்பாங்க, நிறையவே யோசிச்சாங்க. அப்புறம் சீரியல் ஒன்று பண்ணோம். அந்த சீரியல் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு நம்பிக்கை வந்துச்சு. இல்லை ஏன்னா எதுவுமே இல்லாமல் ஏரியாவிலேருந்து போயிட்டு டிவியில் பார்க்கும்போது அவங்களுக்கு இல்லை ஏதோ சொல்லியிருக்காங்க, சொன்னது ஏதோ நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பயங்கரமாக சப்போர்ட் பண்ணாங்க. அப்புறம் அட்டகத்திலாம் பார்த்துட்டு பயங்கர ஹாப்பி. உங்களுக்கு எப்போ கான்ஃபிடென்ட் வந்து ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்திருக்கீங்க, சின்ன சின்ன ரோல் பண்ணியிருக்கீங்க, நான் கண்டிப்பாக நடிகர் ஆயிடுவேன் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் எந்த டைமில் வந்துச்சு? அது மாதிரி யோசிக்கவே இல்லை. இல்லை ஜஸ்ட் லைக் தட்ல ஜஸ்ட் போயிட்டே இருந்துச்சு. அவள் தான் போகிறோம் அடி ஒர்க் பண்ணுறோம். இல்லை அதுக்கான பாயிண்டே இல்லைன்னு நினைக்கிறேன். எல்லாருக்குமே அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஜஸ்ட் ஒர்க் பண்ணும்போது ஒர்க் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்கும்ல, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவ்வளோதான். கமர்ஷியல் ரோல் பண்ணும்போது ஃபியூச்சரில் என்ன மாதிரி ஒரு ரோல் பண்ணணும்னு ஆசைப்படுறேன்? எனக்கு வந்து பேய் மாதிரி பண்ணணும். அப்புறம் வந்து பென்குயின், எனக்கு மடகாஸ்கர் பென்குயின் இருக்கும், அது மாதிரி கொஞ்சம் ஒரு மாதிரி கார்ட்டூனும் கலந்து ஒரு மாதிரி. நீங்க ரொம்ப அனிமேஷன் ஃபார்ம்ல போயிட்டீங்க. ஆமா, அந்த மாதிரிலாம் எதனா பண்ணும், கொஞ்சம் அப்படியே பேயோட காமெடியா பண்ணும். அப்ப ஜேம்ஸ் கேமரன், ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் எல்லாத்தையும் கூப்பிடுறாங்க. எல்லாருமே இங்கேயே இருக்காங்களே, நம்ம ஊர்லயே இருக்காங்க. சார் அந்த டெக்னிக்கல் பேக்ரவுண்ட் எல்லாத்துலேயுமே நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கிறீங்க இதுக்கு முன்னாடி.
ஸோ நீங்கள் எப்போது புதுசாக டைரக்ட் பண்ணணும் அந்த மாதிரிலாம் எய்ம்ஸ்? ஐயோ இல்லை பிரதர், நான் இப்போதைக்கு வந்து க்ளீனாக போயிட்டுருக்கேன். கேட்டு ரிசீவ் பண்ணி டெலிவரி பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு அதெல்லாம் எது ஈஸின்னு நினைக்கிறீங்க? டைரக்ஷன் ஈஸியாக நடிக்கிறது? இல்லை, ரெண்டுமே அதுக்கான பாத் வேற இல்லை. ட்ராக் வேற. அது வேற. மொத்த கண்ட்ரோல் இங்கே இருக்கும், நமக்கு எங்கே இருக்கணும், நம்ம மூடு வேற மாதிரி இருக்கும், ஒர்க் பண்ணணும். பட் அங்கே கிரியேட் பண்ணி திருப்பி பண்ணணும். ரெண்டுமே அதுக்கான தளத்தில் இருக்குது. நம்ம அது கன்ஃபியூஸ் பண்ணிக்கணும். சார் இந்த வாய்ஸ் ப்ராக்டிஸ்லாம் பண்ணேன்னு சொன்னீங்க, அப்போ கண்டிப்பாக நீங்கள் பாடி ஆகணும். வாய்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணது வந்து குரல் கீழே இங்கேருந்து நாங்கள் இப்போ வரைக்கும் எடுக்கிறனான்னு தெரியல. அடி வயிற்றுலேருந்து எடுக்கணும்னு சொல்லுவாங்க. பட் நம்ம ட்ரை பண்ணது தான் வபுல் சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணோம். இங்கெல்லாம் ஃப்ரீ AEIOU அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஃபுல்லாக அந்த மாதிரி தான் ட்ரை பண்ணிடுவோம். ஸோ பாடுறதுக்கு நான் வந்து ட்ரை பட் வாய்ஸ் நல்லா இருக்கே. அப்போ நீங்கள் கேளுங்க, பேசுகிறத கேளுங்க. மாட்டேன் நடக்காது. பாடுறது இல்லைங்க, அத்தோடி பார்த்துக்கலாம். சார் உங்களுக்கு எந்த நடிகர் கூட நான் கோ ஆக்டராக நடிக்கணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்கு? இப்போ என்ன, நமக்கு பிடிச்சது தலை பிடிக்கும். MR ராதா சார், அப்புறம் வந்து இவர் வடிவேல் சார், அப்புறம் சந்திரபாபு சார், அவங்களெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இவர் மலேசியா வாசுதேவன் சார், அவர் நல்ல சூப்பர் பர்ஃபார்மர். அவர் கொஞ்சம் கேரக்டர் ரோல் நல்லா பண்ணுவாங்க, நல்லா இருக்கும். ஒரு மாதிரி இந்த படத்தில் பாண்டியராஜெல்லாம் பயந்து போய் திருடன் போலீஸ் அதே மாதிரி நடக்கும். சிஐடிங்க வராங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நடந்துருப்பாங்க கேரளாவில். அதெல்லாம் செம்ம காமெடியாக இருக்கும். அவங்களாம் ரொம்ப பிடிக்கும். அவங்களாம் இருந்திருந்தாங்கன்னா கொஞ்சம் அப்படியே பார்த்துருக்கலாம். ஃபியூச்சரில் நெகட்டிவ் ரோல்ஸ் வந்தால் பண்ணுவீங்களா? அதில் பாசிட்டிவ் நெகட்டிவாக கிடையாதுங்க. நம்ம அதை எப்படி எடுத்துக்கிறோம். அதனால் நமக்கு பிடிச்சிருந்தா பண்ண வேண்டியது தான். சார் நடிக்கிறதை தவிர வேற என்னெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? கேர்ள்ஸ்னு சொல்லிடாதீங்க. அது ஒரு பொண்ணும் சாமிங்க, பிடிக்கும். அவ்வளோதான். அம்மாலேருந்து எல்லாரும் அதே மாதிரி தான். ஸ்போர்ட்ஸ் கொஞ்சம் பயங்கர இன்ட்ரெஸ்ட் தான். 10th கபடி, ஃபுட்பால் வந்து பயங்கர ஆசை. பட் ஆனால் வந்து அவ்வளோ ராவாக முடியாது. கீழே அடிச்சு பிடிச்சி தள்ளி விட்டாங்கன்னு வச்சுங்களேன், வேற மாதிரி இருக்கும். அதுக்கு அடிக்கிறதே கேம்னு சொல்லிட்டு பாக்ஸிங் போகணும். பாக்ஸிங் வந்து ரஞ்சித் சார் மூலியமாக தான். அவர் உடம்ப வெயிட் கொஞ்சம் அட்டக்கத்துக்கு முன்னாடி கொஞ்சம் அப்படி இருந்துச்சு, வெயிட் கம்மி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஸிங் போயிட்டு செமிஃபைனல் வரைக்கும் போகணும் ஸ்டேட் லெவலில். எப்படின்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து போய் நின்று பயங்கரமாக கண்ட்ரோல் பண்ணிட்டு நிற்கிறோம். 8:30 மணி ஆச்சு, வின்னு. நீங்கள் டேரெக்டாக குவார்டர் ஃபைனல் செலக்டட். ஏன்னா பையில் போயிட்டீங்க, யாரும் இல்லை உங்கள் வீட்டுக்கு அப்படின்னு. ஃபெதர் லைட்டு 60 கிலோ வெயிட்னா ஃபெதர் லைட்டு. அடுத்த நாளும் போயிட்டு காலிலேருந்து பயங்கரமாக வெயிட் பண்ணுறோம். நைட்டு 10வது நீங்கள் டேரெக்டாக செமிக்கு போயிட்டீங்க. ஏன்னா வந்து இன்றைக்கி வெயிட்டில் யாரும் இல்லை, பையில் வின் பண்ணிங்க. ஓகே சார், அடுத்த நாள் வந்து துளிவிட்டு போயிடும்ல, வாங்கடா பார்த்துக்கலாம், இதுக்கப்புறம் நம்ம கப்புக்கு கன்ஃபார்மாக யாரும் இல்லை இன்றைக்கி அப்படின்னு சொல்லி போயிட்டு நான் ஜாலியாக சுற்றிட்டு, ஏன்னா எதுவும் ப்ராக்டிஸ் பண்ணல, ஒரு மாதிரி சுற்றிட்டு அப்படியே ஒரு மாதிரி இருந்தோம். ஒருத்தர் ரொம்ப அடிச்சுட்டே இருக்காரு. சாயங்காலத்துலேருந்து போகும்போதெல்லாம் பார்த்துட்டு போகிறேன். அடுத்த ஸ்பேரிங் யாருன்னா அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. பார்த்தா அவர் தான் ஏறி வர. ஐயோ அப்படின்னாச்சு. நான் சேதுலாம் அப்போ வந்தாங்க, சேது பிரதரு எல்லாம் பார்க்கறதுக்காக வந்தாங்க. மேலே இருக்கணும், இல்லை நீ அடி வாங்குறது எங்களால் பார்க்க முடியாதுடா, நான் கிளம்புறோன்னு சொல்லிக்கிறேன். ஓகே, நல்ல கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன். டர்க்கி டவல்லாம் போட்டு ஸ்டேஜுக்கு அனுப்புகிறாங்க. மேலே போகும்போதே நான் பாக்ஸிங் பார்த்தது என்னென்னா, 2 நாள் பார்த்தது வந்து முதல்ல வந்து அவரே வந்து கையை பிடிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் இப்படின்னு சொன்னால் ஸ்பேர் நைட்டு 10:30 மணிக்கு. ஸோ வந்து அவர் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இப்படின்ட்டார். 2 நாளாக பார்த்த ஆக்ஷன் வந்து இப்படின்னா அடிக்கணும். நான் உள்ளே போயிட்டு அடிக்க போயிட்டேன். எதிர்க்க இவரும் ரெஃப்ரியும் அவரும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் திருப்பி கை கொடுத்துட்டு ஒரு மாதிரி அங்கேயே ஒரு மாதிரி ஜாலி ஆயிடுச்சு. நமக்கு தெரிஞ்சது 1-2, ஏன்னா 28 நாள் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். ஸோ உள்ளே போயிட்டு 1-2 அப்படின்னு அவங்க டீம் பாக்ஸிங்கா இல்லை 1-2 கொஞ்சம் அந்த ஸ்டெப்லாம் கொஞ்சம் நல்லா தெரியும். நிறைய இருக்குல்ல 1-2 டபுள் சொல்றத பார்த்தாலே ரத்த கலரியா இருக்கும் போல இருக்கு. இல்லை ஒரு மாதிரி போச்சு. ஆனால் அவங்க அடிச்சுட்டே இருக்கும்போது நம்ம திருப்பி உள்ளே வந்து இறங்கி அடிச்சோம். அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, ஒரு மாதிரி கெத்தாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கிட்ட வரும்போது கால் வந்து இப்படி இறங்குற மாதிரி இருந்துச்சு. சரி, ஃபேஸ் ரொம்ப முக்கியம், இது என்ன ஃபீல்னு பார்க்கறதுக்காக வந்தோம். இதை பார்த்துட்டோம், அப்படியே ஜகா வாங்கிடலாம்னு சொல்லிட்டு ஜகா வாங்கிட்டோம். சார் ஆக்சுவலாக திருடன் போலீஸ் இந்த படத்தில் நீங்கள் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி எல்லாரையும் அழ வச்சுருப்பீங்க. அந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் நமக்கு ஒருத்தவங்களுக்கு பிடிக்கலன்னு கோவத்துக்கு வருத்தப்பட்டதுலாம் கை வைக்கக்கூடாதுடா. ஓகேனா ஓகே, இல்லாட்டி லாஸ். அந்த பொண்ணுக்கு நமக்கு 1000 ஃபிகர் வடிவம் வச்சு. நீ ஷோல உங்க கூட டைம் போனதே தெரியல சார். அவ்வளோ ஒரு ஜாலியா சாமிங்கான ஹீரோவோட ரொம்ப குதுகலாம். ஆனா நிறைய क्वेश्चंसக்கு நீங்க எஸ்கேப் ஆயிட்டீங்க. இந்த தடவை நாங்க விட்டுட்டோம். பட் நெக்ஸ்ட் டைம் இல்ல, நெக்ஸ்ட் டைம் நான் கண்டிப்பா உங்களை பிடிப்போம். பிகாஸ் நீங்க நிறைய क्वेश्चनக்கு வந்து பாஸ் சொல்லிட்டு போயிட்டீங்க. வரவேற்பறை நிகழ்ச்சியில வந்து எங்களோட உங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. மிக்க நன்றி சார். நன்றி. நேரில் இன்னைக்கு நம்ம வரவேற்பு நிகழ்ச்சியில் ரொம்ப ஜாலியான ஒரு டிஸ்கஷன் போச்சுது. மற்றொரு வரவேற்பு நிகழ்ச்சியை சந்திக்கலாம்.